மகான்கள் பட்டியலையும் சித்தர்கள் பட்டியலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா சார்ந்து தமிழ்நாடு. இதில் நீம் கரோலி பாபா கொஞ்சம் வித்தியாசமானவர். ஒரு கணினி யுகத்தில் புரட்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டீவ் ஜாப் இவருடைய ஆசிரியம் தவறாமல் வருவதற்கான காரணங்கள். என்னுடைய கனவுல பாபா உங்களுக்கு இந்த ஆப்பிளில் பிரசாதமாக கொடுக்க சொன்னார் என்று கொடுக்குறாங்க. அப்போ ஆப்பிள் நிறுவனத்திற்கு அந்த டிசைனே கிடையாது. இதுக்கு போய் அவருடைய நிறுவனத்துக்கு டிசைன் போடுகிற பொழுது இந்த ஆப்பிள் தான் அவருக்கு ஞாபகம் வருது. இல்லை, அதை வைத்து தான் அந்த டிசைனை முதல்ல போடுறாங்க. அது ஆரம்பத்திலேயே எங்கேயோ பெரிய அளவுக்கு அது வளர்ந்து கொடுத்துருந்தது. அதன் பிறகு அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறாரு. மார்க் ஜூக்கர்பர்க் ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிகவும் மனக்குழப்பத்தில் இருக்கார். அவருடைய தொழில் ரொம்ப நஷ்டப்பட்டுருக்கு. அவருக்கு மன அமைதி இல்லை. ஸோ அவர் இங்கே வர்றார். அவர் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக் ஃபேமஸ் ஆகுது. கடவுள் வழிபாடு, மகான்களை வழிபாடு நீங்கள் சொல்கிற போல காட் பிளஸ் யூ, குரு பிளஸ் யூ, ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் வேறுபாடு. கடவுளுடைய பாபாவுடைய பவர், அவருடைய சக்தி, அவருடைய அனுமன் சக்தி என்று சொல்கிறார். அனுமன் இருக்கிற ஆற்றல் இருக்கு, அது வேறு எந்த இறைவனுக்கும் இல்லை என்று நம்மளுடைய புராணத்தில் சொல்லப்படுது. ஜூலியா ராபர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய நடிகை இருக்காங்கல்ல அமெரிக்காவில், ஹாலிவுட் நடிகை. அவங்க அடிக்கடி வராங்க. நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு ஏகப்பட்ட பணத்தை அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. பல ஆசிரமங்கள் கட்டியிருக்காங்க, கோயில் கட்டியிருக்காங்க. இறைவன் நீங்கள் ஏதாவது ஒன்றை அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதனுடைய தெளிவு தெரியும். ஆனால் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால்தான் நீங்கள் இறைவனை உணர முடியும். அதை நீங்கள் பகுத்தறிவை கொண்டு அதெல்லாம் நீங்கள் வெளியே தள்ளிட முடியாது. உலகம் அமைதியாக இருந்தால்தான் மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற அடிப்படை கருத்தை சொன்னவர் தான். அதனால தான் வாழ்க வைகம், வாழ்க வளமுடன். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நீம் கரோலி பாபா, இது உங்களுக்கு புதுமையாக இருக்கும். நீம் கரோலி பாபா என்றால் யார், அவருக்கும் ஸ்டீவ் ஜாப் அவருக்குமான அந்த ஆன்மீக அனுக்கிரகம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் ஆன்மீக ஆர்வலருமான திரு கொரலார் கோபிநாதன் அவர். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீம் கரோலி பாபா அது டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு கிராமம் தான் அது. நைனிடால் பக்கத்தில் உத்தரகாண்ட். அதாவது அந்த இவர் பேருக்கு பிறகு தான் அந்த நீம் கரோலி அந்த கிராமமே உலக பிரசித்தி பெற்றதாக மாறுகிறது. அவருக்கும் அந்த ஸ்டீவ் ஜாப் ரெண்டு பேருக்குமான அந்த மகான்களுக்கும் ஒரு பக்தருக்கும் இடையிலான அந்த ஒரு உறவுன்னு எடுத்துக்கொள்கிறதா, இல்லை கடல் கடந்து இரண்டு பேருக்குமான தொடர்பே கிடையாது. அவர் இருக்கிறது அமெரிக்க தேசத்தில் ஸ்டீவ் ஜாப், அதே போல் இவர் வாழ்ந்தது இந்தியாவில். இரண்டு பேருக்குமான அந்த ஆன்மீக உறவு, அது தொடர்பான பல்வேறு விதமான இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மகான்கள் பட்டியலையும் சித்தர்கள் பட்டியலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா சார்ந்து தமிழ்நாடு. இதில் நீம் கரோலி பாபா கொஞ்சம் வித்தியாசமானவர். ஒரு கணினி யுகத்தில் புரட்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டீவ் ஜாப் இவருடைய ஆசிரியம் தவறாமல் வருவதற்கான காரணங்கள். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கணினி யுகத்தில் வெவ்வேறு தளங்களில் சாதித்து கொண்டிருக்கிற பலரும் பார்த்திங்கன்னா ஓடுகிற நேரங்களில் வேறு விதமான சிந்தனைகளை தேடுவாங்க, பொருள் சார்ந்து, பலம் சார்ந்து. ஆனால் அவர் இதிலேருந்து மாறுபட்டு சொல்கிறார் நீம் கரோலி பாபா பற்றி. உங்கள் பார்வையில் நீம் கரோலி பாபா பற்றியும் ஸ்டீவ் ஜாப் பற்றியும். அதிகமாக ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் பிறந்த இடம் இந்தியா தான். குறிப்பாக சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் அதிகமான சித்தர்கள் பிறந்து வாழ்ந்து பல சித்திகளை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதேபோல் நார்த் இந்தியாவிலையும் நிறையா பாபாசுகள் இருந்திருக்காங்க. அதனால் தமிழகத்தில் எப்படி சித்தர்கள் என்று சொல்கிறோமோ மகான்களை, அங்கே நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் அவர்களை பாபா என்று அழைக்கிறார்கள். உதாரணத்துக்கு சத்ய பாபா, நிறைய சாய்பாபா இருக்கார், அப்புறம் சத்ய சாய்பாபா இருக்கார், அப்புறம் நீம் கரோலி பாபா இருக்கார். ஸோ அந்த மாதிரி பல பாபாக்கள் அங்கே இருக்காங்க. ஸோ சித்தர்களை தான்
அவர்கள் பாபாக்கள் என்று இருக்கிறார், மகா அவதார் பாபா. ஸோ இவைகளெல்லாம் அவர்கள் பாபாக்கள் என்று அழைக்கிறார்கள். இல்லை என்ன பெரிய வேடிக்கை என்று சொன்னால், இந்தியாவில் அதிகமான மகான்கள் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் நிறைய அறிவுரைகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இவர்கள் சொன்னதெல்லாம் அதிகமான மகான்களும் மகரிஷிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் இங்கு வாழ்ந்திருந்தால் கூட அவர்கள் சொன்ன அறிவுரைகளை இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் தான் அதிகமாக அதை பார்க்குறாங்க, அதை கேட்டு நடந்து கொள்கிறார்கள். அது குறிப்பாக சொல்லப்போனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் அமெரிக்காவிலையும் சரி மற்ற மேலை நாடுகளிலும் சரி சித்தர்களுடைய அறிவுரை தங்களுக்கு அது சரியாக இருக்கிறது, வாழ்வின் முறையை அவர்கள் தான் சரியாக சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் தான் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியினுடைய ஸ்கை யோகா நிறுவனம் அமெரிக்காவில் எல்லா மாகாணங்களும் இருக்கிறது. அதுபோல் மகேஷ் யோகியினுடைய நிறுவனம் எல்லா இடங்களிலும் அவனுடைய சென்டர் எல்லா இடத்துலையும் மையம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இவருடைய ஓஷோவுடைய அறிவுரைகள் அவங்களுடைய பங்குகளும் எல்லா மாநிலங்களும் இருக்குது. ஸோ அப்படி மகான்களுடைய அறிவுரையை கேட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் மேலை நாட்டினர் தான். அது இன்னும் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதை பற்றி நடக்கவில்லை என்பது உண்மையிலே ஒரு வருத்தத்தை தருவது தான். நீம் கரோலி பாபான்றது, நீம் கரோலி என்பது ஒரு கிராமத்தினுடைய பெயர். அது நைனிட்டாலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம். இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் வருது. ஸோ அங்கிருந்து டெல்லிக்கு அருகில் இருக்கிறது. டெல்லிக்கு அருகில் இருக்குது, ஆக்ராவுடைய பக்கத்தில் தான் இருக்குது. அந்த நீம் கரோலி பாபா யாருன்னா அனுமனுடைய தீவிரமான பக்தர்கள், அவருடைய அவதார் என்று சொல்கிறார்கள். ஸோ அவங்க சாய்ஸ்லான்னுவாங்க, அவருடைய அவதார் தான் நீம் கரோலி பாபா என்று சொல்கிறார்கள். அதனால தான் அனுமன் டெம்பிளில் கோயில்களில் நிறைய இடத்துல அவர் கட்டியிருக்கிறார் வட இந்தியாவில். ஸோ குறிப்பாக என்ன சொன்ன போனால் சிம்பிள் தான். பெரும்பான்மையான சித்தர்கள் சொல்லுவது என்னென்னா, மனித வாழ்வில் முக்கியமானது பிறருக்கு பயன்பட்டு வாழ்வது தான். எல்லாருமே, எல்லா சித்தர்களும் எல்லா முனிவர்களும் எல்லா ஞானிகளும் சொல்லுவதும் அதுதான். இந்த உலகில் பிறப்பதே பிறருக்கு பயன்பட்டு வாழ்வதற்கு தான். அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும். சென்ற இடத்து செலவிடா தீதுவரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று சொல்கிறார் வள்ளுவர். எதற்காக நீங்கள் பிறந்திருக்குன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் பிறந்திருக்கேன். அதை தான் இவர் நீம் கரோலி பாபா என்னன்னா, எளிமையான வாழ்க்கை, பொருள்கள் மீது அதிகமான பற்று இருக்கக்கூடாது, எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலே டிட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் த மெட்டீரியல் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்கலி வில் பிகம் செயின்ட் என்று சொல்கிறார். அவர் ரொம்ப ஒரு இடத்துல என்ன சொல்கிறார், ரொம்ப அருமையாக என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிறான். கொஞ்சம் வளர்ந்த உடனே நாணம் வந்து விடுது, ஈகோ வந்துடுது. இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா, இந்த விண்மண்டலத்தை பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸி என்று சொல்கிறார், பால்வெளியை. ஸோ ஒரு கேலக்சியில் வந்து ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள், ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த சூரிய குடும்பத்தில் ஒரு சின்ன பகுதி தான் இந்த பூமி. இது மாதிரி பல பிளானட் இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸியே 100 கேலக்ஸி இருக்குன்றோம். இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கேலக்ஸியே இந்த பால்வெளியே, விண்வெளியே, விண் மண்டலமே, விண் தொகுதியே 100 இருக்குது. அப்போ நம்ம என்ன ஒரு சின்ன மைக்ரோவுக்கும் எவ்வளோ எத்தனை மைக்ரோ எடுத்தாலும் கணக்கில் எடுவோம். அவ்வளோ சிறிய மனிதன் தான் நீ போய் உன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு பேச முடியுமா? இப்போ இவ்வளோ பெரிய யூனிவர்ஸை படைத்த ஆண்டவனுக்கு எப்படி அவர் வந்து எங்கேயுமே தன்னை வந்து பெருசாக வெளிப்படுத்திக்கலையே. அதனால் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவை பாட்டி சொன்னது போல், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்கிறார். ஸோ அதனால் நீ இருக்கிறது வந்து ரொம்ப சின்னது தான். அதை உணர்ந்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை திருப்பம். அதுதான் இவர் நீம் கரோலி பாபா எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய காலத்தில் வந்து ஏன் ஸ்டீவ் ஜாப் வந்து ரொம்ப இவர் மீதான ஈர்ப்பு எப்படி சார்? இல்லை, பல ஞானிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் அவர். ஸ்டீவ் ஜாப்ன்றவர் வந்து ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கியவர். அமெரிக்காவில் அந்த ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி
தொடங்கி முதல் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கேட்ட பிறகு தான் அவர்கிட்ட இந்த ஞானிகள் இந்தியாவில் வந்து 4 ஞானிகள் இருக்காங்க. அவங்க தான் வந்து வாழ்க்கையினுடைய உண்மையான அதார்த்தத்தை விளக்குவார்கள். அங்கே போனால் அவங்களுக்கு சாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இன்னும் பல பேர் சொல்ல அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே அவர் இந்தியாவுக்கு போய் சில ஞானிகளை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு. அப்போ நீம் கரோலி பாபா பற்றி சில பேர் அவர்கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு பண்ணால் அங்கே போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு. ஸோ இவர் வருகிறார். அப்போ நீம் கரோலி பாபா இல்லை. அவர் 1970 மறைந்து விடுகிறார், முக்தி அடைந்து விடுகிறார். இவர் 73 தான் வர்றார் இந்த ஆசிரமத்துக்கு. ஸோ அங்கே வந்த உடனே அவருடைய மனது குளிர்ந்து போகிறது, ரொம்ப அமைதியாகிடுறாரு. அதில் ஒரு சீடர் என்னுடைய கனவில் பாபா உங்களுக்கு இந்த ஆப்பிளில் பிரசாதமாக கொடுக்க சொன்னார் என்று கொடுக்குறாங்க. அப்போ ஆப்பிள் நிறுவனத்திற்கு அந்த டிசைனே கிடையாது, ஆப்பிள் டிசைனே கிடையாது. அதை கொடுக்க சொன்னார்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கி இவர் கொஞ்சம் கடிச்சிட்டு அதை பத்திரமா வச்சுக்கிறாரு. பிறகு அங்கெல்லாம் இருந்துட்டு பல ஆசிரமெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு போய் அவருடைய நிறுவனத்துக்கு டிசைன் போடுகிற பொழுது இந்த ஆப்பிள் தான் அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அதை வைத்து தான் அந்த டிசைனை முதல்ல போடுறாங்க. அது ஆரம்பத்திலேயே எங்கேயோ பெரிய அளவுக்கு அது வளர்ந்து விடுகிறது அந்த நிறுவனம். அதன் பிறகு அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறாரு. அவர் தான் ஃபேஸ்புக்கினுடைய மார்க் சூம்பர்க் இருக்கார், அவர்கிட்ட சொல்கிறாரு. மார்க் சூம்பர்க் வந்து ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிகவும் மனக்குழப்பத்தில் இருக்கார். அவருடைய தொழில் ரொம்ப நஷ்டப்பட்டுருக்குது, அவருக்கு மன அமைதி இல்லை. அப்போ ஸ்டீவ் ஜாபு இவர் மார்க் சூம்பர்கிட்ட சொல்கிறார், நீ கட்டாயம் இதுக்கு போயிட்டு வா, இந்தியாவுக்கு போய் அங்கே போய் நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு போயிட்டு வா, நிச்சயமாக உனக்கு பெரிய மாற்றம் வரும் என்று சொல்கிறார். ஸோ அவர் இங்கே வராரு. அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கு ஃபேமஸ் ஆகுது. ஸோ அதனால் நீம் கரோலியுடைய பாபாவுடைய பவர், அவருடைய சக்தி, அவருடைய அனுமன் சக்தி என்று சொல்கிறார்கள். ஸோ அனுமன் வந்து இருக்கிற ஆற்றல் இருக்குது, அது வேறு எந்த இறைவனுக்கும் இல்லை என்று நம்மளுடைய புராணத்தில் சொல்லப்படுது. அந்த அனுமனை வழிபடுற மகான்களுடைய மகத்துவம் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது போல் அளவு கடந்த ஒரு ஆற்றல் இருப்பதை வந்து அங்கே செல்கிற பக்தர்களும் உணர்கிறார்கள். அதனால் பல அதிசயங்களை அங்கே பண்ணியிருக்காரு. பல வியாதிகளை குணப்படுத்தியிருக்கிறாரு. பல பேர் சூசைட் பண்ண போனவங்களாம் அவங்க போய் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஜூலியா ராபர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய நடிகை இருக்காங்கல்ல அமெரிக்காவில், ஹாலிவுட் நடிகை, அவங்க அடிக்கடி வராங்க. நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு வந்து ஏகப்பட்ட பணத்தை அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. பல ஆசிரமங்கள் கட்டியிருக்காங்க, கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அப்படி வேலை நாட்டினர் நம்மளுடைய ஞானிகளை புரிந்து கொண்ட அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கிறவங்க புரிந்து கொள்ள என்பது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய செய்தி தான். அதனால் இங்கே இருக்கிறவங்களே, நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களே நீங்கள் பல பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்காவது போய் பார்த்துருக்கீங்க, யார் என்னாவது தெரியுமான்னா அவங்களுக்கு பல பேருக்கு தெரியல. அதையே நாம் மேலை நாட்டினர் அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு நம்ம அங்கே போக ஆரம்பிக்கிறோம். இது ஒரு மோசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. அதாவது மேலை நாடுகள்லேருந்து நம்முடைய அருமையையும் நம்முடைய பாரதத்தினுடைய பண்பாடையும் நல்லா உணர்ந்து இங்கே இருக்கிற மகத்துவம், மகான்களுடைய மகத்துவமாக இருக்கட்டும், சித்திர மகத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வராங்க. நாம் பார்த்திங்கன்னா இருக்க நம்ம பின்னோக்கி போகிறோமோ அன்ற இளையும் நாம் அதான் எம்எஸ் உதயமூர்த்தி சொல்வது போல் பகுத்தறிவு என்பது உண்மையும் வாழ்க்கையில் பகுத்தறிவு நல்ல விஷயங்களை பகுத்து ஆய்ந்து அறிந்து கொள்வது தான். அதனால் நமக்கு தெரியாத பழக்கங்கள் இருந்து வந்ததுன்னா அவைகளெல்லாம் மூட பழக்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை, அதாவது ஒரு ப்ரொக்ரெசிவ், அதாவது கண்மூடித்தனமாக சிலவற்றை கடைபிடிப்பது என்பது முட்டாள்தனம், அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது என்கிற நிலைமை எப்படி போயிடுச்சுன்னா, உண்மையான நல்ல விஷயங்களை கூட நமக்கு சயின்டிஃபிக்காக அதுக்கு விஞ்ஞானபூர்வமாக ஆதாரம் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வது, இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவது வந்து மாபெரும் தவறு. அது உதயமூர்த்தி எழுதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, பல விஷயங்கள் நம்முடைய சப்கான்ஷியஸ், நம்முடைய உள்ளே இருக்கிற உணர்வு சொல்லும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் சயின்டிஃபிக்காக எந்த ஆதாரமும் கேட்க முடியாது. ஒன்றும் இல்லை,
தையல் மிஷின் இருக்குல்ல, தையல் மிஷின் கண்டுபிடிக்கிற பொழுது அந்த விஞ்ஞானி, தையல் மிஷினை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானி, அது எப்படியாவது ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும், கையில் தைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. அவர் பல இடங்கள் இப்போ எவ்வளோ நாள் யோசிக்கிறாரு, அவருக்கு சரியான முடியும். என்னென்னா, நீங்கள் ஓட்ட ரயில் இது ஷார்ப்னஸ் கீழே இருக்கும், மேலே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா எப்படி நூல் உள்ளார போகும், அதை யோசிச்சுட்டே இருக்கார். ஒரு நாள் அவருடைய கனவில் அவரை இந்த கேனிபல்ஸ், அதாவது மனிதனை உணவு இன்னும் இவங்க இருக்காங்கள்ல, ஆதிவாசிகள், ஸோ அவர்களெலாம் அவர் தரத்திட்டு வர மாதிரி இவர் ஒரு கனவு கண்டார். அப்படி தரத்திட்டு வர அந்த ஆதிவாசிகளுடைய கையில் ஒரு ஈட்டி இருக்குது. அந்த ஈட்டியினுடைய கூர்மை இருக்குல்ல, அதில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த கனவை முழிச்சதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, ஈட்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க சரி, அந்த ஈட்டியினுடைய கூர்மையில் எதுக்கு ஒரு ஓட்டை இருக்கணும், அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இந்த மிஷினை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, அந்த ஊசியினுடைய ஷார்ப்னஸ் கூர்மை இருக்குல்ல, அதில் ஓட்டையை போட்டுட்டு மேலே இருக்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நூலை இதில் விட்டா நம்மளால் அதை சாதிக்க முடியும் என்று அவர் உணர்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்பும் ஆமாம், ஒரு உணர்வு இருக்கும், அதை இறை உணர்வு. இறைவன் நீங்கள் ஏதாவது ஒன்றை அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதனுடைய தெளிவு தெரியும். ஸோ அந்த தெளிவு எப்படி வரும், நம்பிக்கையிலையும் பக்தியிலையும் தான் வரும். ஆனால் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால்தான் நீங்கள் இறைவனை உணர முடியும். அதனால் நீங்கள் பகுத்தறிவை கொண்டு அதெல்லாம் நீங்கள் வெளியே தள்ள முடியாது. பகுத்தறிவு என்பது அறிவுக்கு ஒவ்வாததை தள்ளுவது தான். ஆனால் அறிவுக்கு எது ஒவ்வாதது என்பதற்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் விஞ்ஞானபூர்வமான ஆதாரத்தை தேட முடியாது. அப்படி சொன்னவர் தான். அப்போ எல்லா ஞானிகளும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் உதயமூர்த்தி கடைசி வரைக்கும் அவர் பல நிகழ்வுகள் இது மாதிரி சொல்கிறார். அவருடைய உணர முடியும் தம்பி உள்பட பல விஷயங்கள் அமெரிக்காவில் செயல்படுத்தி சார், ஒவ்வொரு அவர் கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அங்கே கொஞ்சம் செயல்படுத்தி நீங்கள் ஹூ இஸ் ஹூன்னு அமெரிக்காவில் பிரபலமான ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர். ஆமாம், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு முறையும் கொடுத்து பார்த்தாரு, இந்திய நாட்டுக்கும் கொடுத்து பார்த்தாரு, இங்கே தமிழ்நாட்டுக்கும் கொடுத்து பார்த்தாரு. மேலை நாட்டில் வந்து அவருடைய ஆற்றலை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே போல் தான் நீங்கள் வேதாத்திரி மகரிஷிலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயங்கள். அதாவது பல ரொம்ப ஆழமாக சிந்தித்து அதை தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது அப்படியே மேலை நாட்டில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் ஆழியாரை வந்து இன்னமும் பார்க்குறவங்க அந்த அறிவு திருக்கோயில் அதுக்கு வார்த்தைகளை விவரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குற பொழுது, ஒவ்வொரு நாடுகள்லேருந்து பார்க்குற பொழுது இதை எப்படி அவர் வடிவமைத்தார் என்ன அப்படின்ட்டு ரொம்ப வந்து வியந்து பார்க்கறது மட்டும் இல்லை, பிரமித்து போய் நிற்கிறாங்க. யுனெஸ்கோவில் யுஎன்ஓவில் அவருடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அத்தனை பேரும் எழுந்து தட்டினாங்க. என்னென்ன வாழ்க வையம், அதாவது உலகம் அமைதியாக இருந்தால்தான் மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற அடிப்படை கருத்தை சொன்னவர் அவர் தான். அதனால தான் வாழ்க வைகம் வாழ்க வளமுடன் சொன்னார். ஸோ அவருடைய அதிசயங்கள், அதே போல் சாய்பாபா, ஷிரடி சாய்பாபாவுடைய அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்களெல்லாம் சரியாக பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக இந்த நாடு மிக சிறப்பாக இருக்கும். கடவுள் வழிபாடு, மகான்களை வழிபாடு நீங்கள் சொல்கிற போல் காட் பிளஸ் யூ, குரு பிளஸ் யூ, ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இல்லை. அதுதான் நீங்கள் என்னென்னா எல்லாருமே எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. இப்போ சாய்பாபா தான் சொல்கிறார், என்னென்னா இறைவனுக்கும் குருக்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதை நிர்குண் சர்க்குண் என்று சொல்கிறார்கள். நிர்குண் என்பது உருவம் இல்லாதவர்கள், சர்க்குண் என்பது உருவத்தோடு இருக்கிறார்கள். இறைவன் உருவம் இல்லாதவன் உருவத்தோடு இருக்கிறது, அந்த உருவம் கொண்டு இருக்கிறது தான் சர்க்குண். அதுதான் நம்ம குருவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ இறைவன் எப்பொழுதுமே தான் நேராக வருவதில்லை. ஸோ அப்போ மனிதர்களுக்கு சேவை செய்கிற பொழுது அவன் வந்து ஒரு உருவத்தை, மக்களுக்கு தெரிந்த உருவத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் நமக்கும் இவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னா, சிலை வழிபாடை வெறுப்பவர்கள் சில மதத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாமிய மதத்தில் சிலை வழிபாடை ஏற்றுக்கொள்வதில்லை, இந்து மதத்தில் சிலை வழிபாடை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் இறைவன் உருவம் இல்லாதவன் தான், உண்மைதான். ஆனால் அவரை வழிபடுவதற்கு முதல் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. ஸோ அந்த உருவம் இருக்கிற காரணத்தினால தான், அதன் மூலயமா தான் உங்களுடைய தியானத்தை உங்களால் வளர்த்துக்கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்தில் அந்த தியானம் வளர்கிற பொழுது அந்த உருவம் மறைந்து உங்களுக்கு அருவமாக தான் தெரியும், ஒளி தான் தெரியும்.
ஸோ இதை தான் நீங்கள் வள்ளலாரும் சொல்லுகிறாரு, இன்றைக்கி இந்த சாய்பாபாவும் சொல்லுகிறாரு, நீம் கரோலி பாபாவும் சொல்லுகிறாரு, எல்லாமே அதான் சொல்கிறாங்க. அதனால் அதில் போய் நீங்கள் உங்கள் மனசை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறது தேவையில்லை. இருக்கிற பொழுது சிறப்பாக வாழ்வது தான் வாழ்க்கை. அதான் புத்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். நீ தேவையில்லாமல் நான் இறந்த பிறகு நான் எப்படி இருப்பேன், இதுக்கு முன்னாடி இருப்பேன்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. ஒருத்தன் புலி துரத்துது, இது புத்தர் சொல்லுவது. அவன் வேகமாக காட்டில் ஓடிட்டுருக்கான். உடனே தப்பிப்புக்கிறதுக்காக ஒரு கிணத்துல விழுதுகள் தொங்கிட்டு இருக்கு. உடனே குதித்து அந்த விழுதை பிடிச்சி தொங்குறான். கீழே பார்த்தா கிணத்துக்கு அடியில் கொடிய விஷப்பாம்புகள் இருக்குது. ஸோ அவன் விழுதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். புலி வெளியில் காத்துட்ருக்கு. இந்த விழுதை ஒரு எலி கடிச்சிட்ருக்கு. அப்படி ஓட்டிய சூழ்நிலையில் அந்த சூழ்நிலை என்ன ஆகுன்றது கேட்டிருக்கான். அப்போ பக்கத்தில் சில பழங்கள், கொடியில் பழங்கள் இருக்குது, அதை எடுத்து பறித்து சாப்பிட்றான். ரொம்ப சுவையாக இருக்குது. அப்பொழுது புத்தர் சொல்கிறார், இதுதான் வாழ்க்கை. நீ என்ன ஆகுமோ அதாவது கற்பனையில் நாம் கீழே அந்த கடித்து கீழே விழுந்துட்டா என்ன ஆகும், பாம்பு கொத்திடும் என்ற பயத்தை விட்டுடு. வெளியில் வந்தால் புலி கடிச்சிடுமோ என்ற பயத்தை விட்டுடு. எலியை கடித்தா நம்ம கீழே விழுந்துடணும்னு பயத்தை விட்டுடு. இந்த நேரத்தில் உனக்கு சுவையான பழம் இருக்குல்ல, அதை சுவைக்க கற்றுக்கும். அதுதான் வாழ்க்கை என்று சொல்லுது. உயிரை பணைய வைக்கிற சூழலில் கூட இது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்துதான். வாழ்க்கை என்பது மேடு பள்ளமாக இருக்கும். அதனால் உன்னுடைய கற்பனையில் உன்னுடைய பயத்தையும் உன்னுடைய கவலையும் அதிகரித்து கொள்ளாதே என்று சொல்கிறார். நீங்கள் அக்குமுலேஷன் ஆஃப் மெமரிஸ் இஸ் தி சாரோன்றான். நினைவுகளில் நீங்கள் பெரும்பான்மையான கவலைகளும் பயமும் எப்படி வருகிறது? உங்களுடைய மெமரிஸில் தான், உங்களுடைய நினைவுகளை தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய தொகையை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களை அறியாமலே பயம் வருது. என்ன காரணம்? உங்களுடைய மெமரிஸ் இதுக்கு முன்னாடி யாராவது பஸ்ஸில் போகும்போது அடிச்சுட்டு போயிட்டான், பாக்கெட்டை போட்டான், அது போட்டான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க. அதெல்லாம் உங்களுடைய பதிவுகளில் இருக்குது. ஸோ அவைகள் உனக்கு பயத்தை உருவாக்குகிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, கற்பனைகளால் வாழாதே. அதுதான் ஒரு புத்தர்னு சொல்கிறார். ஸோ அதனால் ஞானிகள் நிறைய சொல்கிறாங்க. அதில் சரியாக புரிந்துக்கிட்டு நம்ம நடந்தோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை இங்கிருந்து எண்ணி நன்றி சார்.